நீரோடைகளும் நீரூற்றுகளும் மலையும் மரங்களும் நிறைந்த இயற்கை அழகுமிக்க லூர்து மாதா திருத்தலத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரும் ஜெபங்களும். 1858 ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து அதே ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை 18 முறை நம்முடைய அன்னை மரியா 14 வயது மிக்க பெர்னதெத் என்ற சிறுமிக்கு காட்சி கொடுத்த இந்த லூர்து நகர் பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. 1858ஆம் ஆண்டு அன்னை மரியா காட்சி கொடுக்கும் வரை இந்த இடமானது 4000 மக்களை கொண்ட ஒரு சிறிய கிராமமாக இருந்திருக்கின்றது. அன்னை மரியாவுடைய காட்சிக்கு பின்பாக இந்த இடத்திற்கு நிறைய மக்கள் வர ஆரம்பித்தார்கள். அதிலும் குறிப்பாக 1859ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டே அநேக மக்கள் இந்த புனித இடத்தை தேடி திரு யாத்திரிகளாக வந்திருக்கின்றார்கள். 1864ஆம் ஆண்டு அன்னை மரியா காட்சி கொடுத்த இடத்திலே லூர்து மாதாவுடைய சுரூபமானது வைக்கப்பட்டிருக்கின்றது. 1862ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி திரு அவையானது அன்னை மரியாவுடைய திருக்காட்சிகளை அங்கீகரித்திருக்கின்றது. 4 ஆண்டுகள் அந்த இடத்தில் நடந்த திருக்காட்சிகளை ஆராய்ச்சி செய்த பின்பு திருச்சபை அந்த காட்சிகளை அங்கீகரித்திருக்கின்றது. இந்த லூர்து மாதாவுடைய புனித இடத்திலே திருச்செபமாலை அன்னை பசிலிக்கா பேராலயம் கட்டப்பட்டு அன்னை மரியாவுக்கென ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பார்ப்பது அந்த திருச்செபமாலை பசிலிக்கா. இந்த பசிலிக்கா 1883ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1889ஆம் ஆண்டிலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மைய பகுதியிலே நாம் இருக்கின்றோம். பலிபீடத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பலிபீடத்திற்கு மேலாக அன்னை மரியாவுடைய படம் சித்தரிக்கப்பட்டு மரியின் வழி இயேசுவிடம் நாம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆலயத்தின் பீடத்தை சுற்றிலும் பார்க்கின்ற பொழுது திருச்செபமாலை மறையுண்மைகள் படமாக வரையப்பட்டிருக்கின்றன. ஆலயத்தின் பீடத்தின் வலது பக்கத்திலே மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள் வரையப்பட்டிருக்கின்றன. அதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். பலிபீடத்தின் பின்பக்கத்திலே துக்க தேவ ரகசியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. பலிபீடத்தின் இடது பக்கத்திலே மகிமை நிறை மறையுண்மைகள் வரையப்பட்டிருக்கின்றன.
அனைத்து மறையுண்மைகளும் மிகவும் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு இந்த பேராலயத்தை பெருமைப்படுத்துகின்றது. இந்த ஜெபமாலை அன்னையின் பேராலயத்தின் முதல் தளத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கு அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கின்றது. முதல் தளத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த பேராலயம் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சி தருகின்றது. முதல் தளத்திலிருந்து நாம் மேலே செல்கின்ற பொழுது அங்கு இரண்டாவது தளத்திலே தாய் மரியாள் காட்சி கொடுத்த பொழுது நாமே அமல உற்பவம் என்று சொன்னதற்கு ஏற்ப அமல உற்பவ அன்னை சிற்றாலயம் இருக்கின்றது. அந்த சிற்றாலயத்திலே புனித பெர்னதெத் அவர்களுடைய திருப்பண்டம் வைக்கப்பட்டிருக்கின்றது. 1933 ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதரால் பெர்னதெத் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். அவர்களுடைய திருப்பண்டம் இந்த சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சிற்றாலயத்தின் மைய பகுதியில் அமல உற்பவ அன்னையின் திருச்சுரூபம் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த பேராலயத்தின் மேல் தளத்தில் இருந்து நாம் அன்னை மரியா பெர்னதெத் அவர்களுக்கு காட்சி கொடுத்த இடத்தை பார்க்கின்றோம். இங்குதான் பெர்னதெத் அவர்களுக்கு காட்சி கொடுத்த கெபியானது இருக்கின்றது. ஆற்றங்கரையின் அடுத்த கரையிலே பெர்னதெத் அவர்களுடைய சுரூபம் அன்னை மரியாவை நோக்கி பார்த்தது போல வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் அன்னை மரியா பெர்னதெத் அவர்களுக்கு காட்சி கொடுத்த இடத்திற்கு செல்வதற்கான வழி. இந்த வழியிலே பார்க்கின்றோம், அங்கு புனித நீர் குழாய்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலிருந்து புனித நீரை இறை மக்கள் திருயாத்திரிகள் எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியா காட்சி கொடுத்த கெபிக்கு செல்லுகின்ற வழியிலே நீர் ஊற்றுகள் அமைக்கப்பட்டு அதிலிருந்து இறை மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு புனித நீரை எடுத்துச் செல்கின்றார்கள். அதை கடந்து செல்லுகின்ற பொழுது அன்னை மரியா பெர்னதெத் என்ற சிறுமிக்கு காட்சி கொடுத்த அந்த கெபியை நாம் பார்க்க முடிகின்றது. இதுதான் பேராலயத்தின் வலதுபுறம். பேராலயத்திற்கு கீழாக மலை இருக்கின்றது. இந்த மலையிலே இந்த கெபி மிகவும் இயற்கையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
இதுதான் புனித லூர்து அன்னையின் திருச்சுரூபம். 1864 ஆண்டில் வைக்கப்பட்ட சுரூபம். லூர்து மாதா காட்சி கொடுத்த இடம் இதுதான். இந்த மலையின் கீழ் இருக்கின்ற கெபியிலே காட்சி கொடுத்திருக்கின்றார்கள். மலைக்கு மேல்தான் பேராலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இங்கு பெர்னதெத் சிறுமியின் சுரூபம் வைக்கப்பட்டிருக்கின்றது. பெர்னதெத் கெபியை நோக்கி கெபியிலே காட்சி கொடுத்த அன்னை மரியாவை பார்த்து கொண்டிருப்பது போல வடிவமைத்திருக்கின்றார்கள். அங்கிருந்து கெபி சரியாக 100 மீட்டர் தூரத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பேராலயம் முழுவதுமாக நாம் பார்க்கின்றோம். மலை மீது கட்டி எழுப்பப்பட்ட கோபுரத்தைப் போல பேராலயம் ஜொலிக்கின்றது. இந்த கெபிக்கு உள்ளாக நாம் செல்லுகின்ற பொழுது மலையிலிருந்து இயற்கையாக தண்ணீர் சொட்டுவதை நாம் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக தாய் மரியாவின் திருச்சுரூபத்திலிருந்து அதற்கு கீழாக தண்ணீர் இயற்கையாக வடிகின்றது. இறைமக்கள் பாறையின் மீது வடிகின்ற அந்த தண்ணீரை தொட்டு முத்தி செய்கின்றார்கள். சிலுவை அடையாளத்தை வரைகின்றார்கள். தங்களுடைய தலையிலே வைத்து ஜெபிக்கின்றார்கள். தங்களுடைய நோய் நீங்க வேண்டும், தங்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், தங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று தங்களுடைய பல்வேறு வேண்டுதல்களை மன்றாட்டுக்களை எடுத்து வைத்து பாறையில் இருந்து வடிகின்ற அந்த புனித நீரை தொட்டு அவர்கள் லூர்து அன்னையிடம் ஜெபிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. உடல் உள்ள ஆரோக்கியத்தை தருகின்ற புனித லூர்து அன்னையின் வழியாக எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படியாகவும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றும்படியாகவும் இந்த புனித இடத்திலே உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அதிலும் குறிப்பாக அனைத்து நோயாளிகளையும் லூர்து அன்னையின் வழியாக இறைவன் தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்தி அவர்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து தம்முடைய வல்லமைக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் அனைவரையும் சாட்சிகளாக மாற்றி வழிநடத்தி காத்தருள்வாராக. லூர்து அன்னையின் வழியாக இறைவனுடைய ஆசீர் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். ஆமென்.